வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக வாழ்க்கை மலர்லேருந்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, முற்றறிவு. அது என்னங்க முற்றறிவு அப்படின்னா, எப்படி சொல்கிறது அப்படின்னா, டோட்டல் கான்ஷியன்ஸ், அதாவது மொத்தமாக இருக்கக்கூடியது. முற்றும் துறந்த முனின்னு சொல்லுவாங்க பாரு, முனிவர்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ முற்றும் துறந்த முனிவர் அப்படின்னா, முற்றும் துறந்த முனிவர் இல்லை, முற்றும் அறிந்த முனிவர்னு அர்த்தம். அப்போ அது துறந்துறது கிடையாது, எல்லாத்தையும் உணர்ந்து அறிந்து அதை தனக்குள் வைத்து கொண்டு தானும் அனுபவித்து சமுதாயத்தும் கொடுப்பவர். சரி, இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆதி நிலையாக, இருப்பு நிலையாக, சுத்த வெளியாக, முற்றறிவாக தவிர வேற எதுவுமே கிடையாது. அங்கே டோட்டலாக, அங்கே ஃபுல்லாக, அங்கே ஆரம்பிச்சது ஏதோ ஒரு முதல் ஒன்று இருக்குது பாருங்க, ஆதி நிலையில். அது இருப்பு நிலையாக இருக்கக்கூடியது அங்கே ஆரம்பிச்சது தான் மலர்ச்சி பெற்ற நிலையில் துல்லியம், தன்மை, இயக்க ஒழுங்கு அப்படின்ற விதத்தில் இயக்க நியதியாக இருக்கிறது. அப்போ பரம அணுக்களின் கூட்டாக இயக்க வேறுபாடுகள் அடர்வு நிலைக்கேற்ப தன்மை, துல்லியம், ஒழுக்கம் அப்படின்ற அந்த மூன்றும் பருப்பொருளாக வேறுபடுகிறது. எப்படி அப்படின்னா, இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளியே தான் இருக்கும் வரையில் பார்த்தீங்க அப்படின்னா, அறிவானது எல்லையற்ற தன்மையினாலும் புலன் கருவியால் நம்ம உணர்வற்ற தன்மையில் அசைவற்று இருக்கிறது. புலனில் உணர்றோம், ஆனால் அசையாமல் ஆனால் அறிந்து கொள்கிறது. அப்போ அந்த அணு முதல் அண்டங்கள் ஈராக அனைத்துக்குள்ளேயும் என்ன பண்ணுதுங்க, ஊடுருவி இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ உள்ள அசையாமல் இருந்த ஒன்று தான் அசையும் பொழுது அது அறிவாக மலர்கிறது. அப்போ முற்றறிவாக இருந்தது புலனுக்குள் வந்து, புலன் எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு விலங்கின வரல தான் வந்திருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் பரமணுவாக தோன்றியது தான். அங்கே என்னாச்சு, அணுக்களின் கூட்டாக, அணுக்களின் கூட்டுக்கேற்ற விதிகாச்சாரத்துக்கு ஏற்றபடி பஞ்சபூதங்களாக, பஞ்சபூதங்களின் சேர்க்கையாக ஓரறிவு முதல் அந்த ஓரறிவுலேருந்து 5 அறிவு வரை வந்து 6வது அறிவாக வருகிறது. அப்போ அந்த 6வது அறிவாக வர்றது என்னவா இருக்குது அப்படின்னா உணர்தல். அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் தான் பார்த்தீங்க, அதனால இன்ப துன்பம் அனுபவம் அடைகிறது. அப்போ ஒன்றோடு ஒன்று இயக்க கொண்டு பிரித்து உணர்தல். அப்போ இதுதான் மனிதனுக்குள்ள செயலாக 6வது அறிவாக, முற்றறிவாக இருந்தது தான் இவன் மனிதனுக்குள் 6வது அறிவாக மலர்கிறது. அப்போ 5 அறிவு படைத்த விலங்கினவரெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே உணர்தல் இருக்கும், ஆனால் இன்ப துன்பம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பிரித்து உணர தெரியாது. இப்போ இன்பம் அனுபவிச்சிச்சு அப்படின்னா அதோட நிறுத்திடும், அது துன்பம் அனுபவிச்சுன்னா அதோட நிறுத்திடும். ஆனால் மனிதன் என்ன பண்ணுறாங்க, இன்பத்தையும் பிடிச்சிக்கிறான், துன்பத்தையும் பிடிச்சிக்கிறான். அதனால தான் அவனுக்கு அமைதி என்ற நிலையில் இல்லாத துன்பத்துக்கு ஆளாகிறான். ஆனால் குழந்தைகளோ விலங்கினங்களோ பாருங்கள், எதையுமே தனக்குள் எடுத்துக்கொள்வதில்லை. அப்படியே அந்தந்த செகண்டே அப்படியே மறந்துது, அதாவது ப்ரெசண்ட்லே இருக்கிறாங்க. அப்போ அதே அறிவு தான் மனிதனுக்குள் 6வது நிலையாக சிந்தனையாக, சிந்தனையின் சிற்பியே மனிதன் சுவாமி சொல்வார். அப்போ சிந்தனையாக 6வது அறிவாக இயற்கையின் முழுமையும் உணர்ந்து கொள்வ தகுந்த பேராற்றலாக தன் மூலமாகவும் இருப்பது, முடிவாகவும் அறிந்து அந்த தான் யார், நான் யார் தன்னிலை விளக்கம் பெறுவதும் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக உயர்வு பெறுகிறது. அப்படி உயர்வு பெற்ற நிலையில தான் அறிவை அறிந்த விளக்கத்தில் தான் உடலாக, உயிராக, உணர்வாக நான் அப்படின்ற படனே அவன் என்ன பண்ணுறாங்க, தெய்வம் ஆகிறான். அப்போ உடலுக்குள்ள உயிராக போகிறோம், உயிருக்குள்ள அறிவாக போகிறோம். உடல் அளவில் எல்லை கட்டிக்கல, உள்ள போகும்போது தான் அது எதன் மூலமாக நடக்கிறது அப்படின்னா அமைதி என்ற நிலையில, தியானம் என்ற நிலையில. அப்போ ஆழமாக, இப்போ கடலின் ஆழம் செல்ல செல்ல எப்படி ஒரு நடு கடலில் ஒரு அமைதி இருக்குமோ, அதுபோல் மனிதன் புலனுணர்வுல சேர்ந்து அந்த புலன் உணர்வால் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு துன்பம் இன்பம் இது மாறி மாறி வர்றதால இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ அதை தாண்டி உள்ளே போகும்பொழுது, அப்போ அந்த முற்றறிவாக இருக்கக்கூடிய அந்த அறிவில் அவன் அறிவு தோய்ந்து எழுந்திருக்கும் போது அவனே நானா அப்படின்னா நானே அவனே அப்படின்னு தெளிவாகவும், அப்போ எனக்குள் இறைவன் அந்த ஆன்மாவின் நிலையும் எனக்குள் அதன் இயல்பாக அறிந்து கொள்ள தத்துவ விளக்கமே அறிவை அறிந்த அறநிலை பிறவாது வாழ உயர் நெறிய ஞானம். எப்படி சொல்கிறது, அறிவை அறிந்த தத்துவ விளக்கமே அந்த அறிவை அறிந்த அற வழியில் பிறவாழ்ந்து வாழும் உயர் நெறிய ஞானம் என்றும்
முழுமை பேரும் முற்றறிவை உணர்ந்து கொள்வதும் என்பது வழங்கப்படுகிறது, பெறப்படுகிறது, நமக்குள் அறியப்படுகிறது. இதுதான் சுவாமிஜி முற்றறிவாக உணர்ந்து கொள்ளணும். அப்படின்னா எப்படி ஒரு பட்டம் பறக்குது அப்படின்னா நூல் நம்ம கையில் இருக்கும், அதுபோல் நம்ம உயிரை பிடித்து இந்த சிற்றறிவை வைத்துக்கொண்டு அந்த பேரறிவை உணர்ந்து கொள்ளும்பொழுது முற்றறிவாக எனக்குள் இயக்கமாக இருப்பது இறைநிலையே என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். அப்படின்னா நாம் பார்க்கும் பொருள்கள் அனைத்தும் அணுக்களின் கூட்டே என்பதை உணர்ந்து கொள்வது தான் முற்றறிவாக உணர்ந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கு இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.